மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்தக்கூடிய சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவம், அதாவது கர்ம சனியா வந்து உட்கார்றாரு. கர்ம சனியா வந்து உட்கார்றதுனால மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில்ல ஒரு பெரிய மேன்மை அப்படின்றது வரும். காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்வு உண்டு அப்படிம்பாங்க. 10ல பாவி வந்து உட்கார்றான், சனி பாபக்கிரகம், அவன் வந்து உட்கார்றதுனால அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வரும். எப்படி அப்படின்னா, அது வந்து இயற்கையாவே அந்த இடத்துல வந்து உட்காரும் போது தொழில் வந்து சூடு பிடிக்கும், தொழில் வேகம் பிடிக்கும். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு நாட்டம் அப்படின்றத அதிகப்படுத்துவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, இதை நீங்க வந்து தொழில் செய்யறவங்களுக்கு சொல்றீங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் தான், நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோம், எங்களுக்கு எப்படிம்மா அது சாத்தியமாகும் அப்படின்னா, உங்களோட வேலைக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா. புரியுதுங்களா? சனி கர்ம சனியா வந்து உட்காந்துட்டாரு, நான் சும்மா வந்து ஆபீஸ்ல ஏமாத்திட்டே இருந்தா கூட எனக்கு வந்துருமா அப்படின்னு அது கிடையாது. சனி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் இருக்கு. என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். அது எலிஜிபிள் இருக்கோ இல்லையோ, அவன் நல்லா இருக்கான்னு சூப்பரா வாரி வழங்கிடும். ஆனா அப்படி சனி அப்படி கிடையாது. நான் நல்லது கொடுக்கணும்னு இருந்தாலும் உனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா, உனக்கு அந்த தகுதி இருக்கா, அப்பதான் நான் நல்லது செய்வேன். இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ் கொண்டவர் தான் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஆக அவரு வந்து நம்மளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னும் போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இவர் கர்ம சனியா இருந்து இவரோட பார்வை இருக்கு, அதாவது 4, 7, 12 இவர் பார்ப்பாரு. அப்ப 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுக தாயார் ஸ்தானம் சொல்லுவாங்க. சுக தாயார் ஸ்தானத்தை சனி பகவான் கர்ம சனியா இருந்து பாக்குறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும். அம்மா சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது சார்ட் அவுட் ஆகும். அம்மா பெருசா சப்போர்ட்டிவா இல்லைங்க எனக்கு, அம்மாக்கும் எனக்கும், நானும் எங்க அம்மாவும் ரொம்ப பாசமா தான் இருந்தோம், இப்ப என்னவோ எனக்கு எங்க அம்மாக்கும் பெருசா ஒத்து வரல, கொஞ்ச நாளாவே ஒத்து வரல அப்படின்றது மாறும். அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் இருந்துச்சுங்க, அதனால அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல, ஆக அதுவும் மாறும். ஆக ஆன் தி ஹோல் என்ன, அம்மானால நம்மளுக்கு சப்போர்ட், அம்மானால நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் அதிகமாகும் அப்படின்றது அதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? வாய்ப்பு உண்டுன்னு இல்ல, அது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இவர் கர்ம சனியா இருந்து 7ஆம் பாவம் பாக்குறாரு. இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்குமான ஒரு அந்யோன்யம், ஒரு பரஸ்பர உறவு, ஒரு சந்தோஷம், இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க மிதுன ராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்குமான ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். 7ஆம் பாவம் அப்படின்றது வெறும் களத்திரஸ்தானத்தை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க, நம்ம பிசினஸ் செய்யறோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்குது. இப்ப நீங்க வந்து பாருங்க, மிதுன ராசி அன்பரா இருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்க, கொஞ்ச நாளா எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் பெருசா ஒத்து வரலைங்க, அப்படியே லைட்டா புகஞ்சிட்டே இருக்கு, பெருசா எங்களுக்குள்ள வந்து ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது இல்ல அப்படின்னா இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல அது மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் கர்ம சனியா இருந்து இவர் 12ஆம் பாவம் ஒரே ஸ்தானத்தை பாக்குறாரு. அயன சயன போஜன ஸ்தானம் அப்படிம்பாங்க, மோட்ச விரய ஸ்தானம்பாங்க. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நிம்மதியா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நம்மளுக்கு ஒரு சுப விரயங்கள் அப்படின்றது வரும். சுப விரயங்கள்னா என்னன்னா, நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை வாங்குவீங்க, பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைப்பீங்க, இல்ல நானே வந்து வெளிநாட்டு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது வருங்க. ஆக மொத்தம் குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷம், குதூகலம், இதெல்லாமே வரும். ஜென்ம குரு அப்படி இருக்கேன்னு பயந்துக்காதீங்க. ஏன்னா பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது கவலைப்படாதீங்க, குருனோட பார்வை நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தசை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம பெருசா வந்து குருவை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா தசநாதன் தான் முடிவு பண்ணுவான் என்ன செய்யணும் அப்படின்றது. 50% அவன் தான் முடிவு பண்ணுவான். சூப்பரா இருக்கு, நம்மளுக்கு குருவோட பவர்ஃபுல்லான பர்சனோட தசா நடக்குது அப்படின்னும் போது குருனால ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. பியாண்ட் தட் அவரோட பார்வை பலம் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆக மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கர்ம சனியா வந்து உட்கார்றாரு, தொழில்ல நிறைய மேன்மை முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு. ஓட ரெடி ஆகுங்க, உழைக்க ரெடி ஆகுங்க, பலன் கொடுக்க அவரும் மறந்துட மாட்டாரு, அவரும் ரெடி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கு அப்படின்னாலும் பொதுவா வந்து பாருங்க, நம்ம மிதுனம் வழிபாடு அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா நீங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. திங்கக்கிழமை தோறும் ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. முடியும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் போங்க. முடியாதவங்க திங்கக்கிழமை சனிக்கிழமை என்னைக்குனாலும் போங்க. முடியும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் பரமேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை கும்பிட்டுட்டு ஈசன் கோயிலுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
குருனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கூட காணாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கு பெருசா நம்ம பிரீத்தி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல நீங்க சிவன் கோயில் தான் போறீங்க. சிவபக்தர்களை சனி எப்பயுமே ஆசிர்வதிப்பான் அப்படின்றது உண்மை. வாழ்த்துக்கள்.